அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் திருச்செந்தூரினுடைய தவப்புதல்வன் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் இவ்வளவு காட்டு மிராண்டியாக பேசுகிறாரு அப்படிங்கிறது புரியலை. ஒரு தோல்வி வந்தால் ஏற்றுக்கணும், வெற்றி வந்தாலும் ஏற்றுக்கணும், ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்க்கக்கூடாதுங்கிறது இயல்பு. நல்லா தெரிஞ்சுட்டு பேசுங்க. தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஆதவர்ஜினாவை திருச்செந்தூரில் நில்லு, நானும் ராஜினாமா பண்ணுறேன், நீயும் ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறீங்களே. யார் அப்போ விட்டு காசு? உங்கள் அப்போ விட்டு காசு போதா? தமிழ்நாட்டு மக்கள் சிறுக சேர்த்து வச்ச காசில் வரியை கட்டி, அதை கட்டி, இதை கட்டி, சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் உங்கள் சொந்த கட்சி பிரச்சனையில் நீ ராஜினாமா பண்ணுன்னா யார் அப்போ விட்டு காசுன்னு கேட்குறேன். நான் அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா நீங்கள் திருச்செந்தூர் தொகுதியில்? சரி, அவ்வளோ தைரியமாக பேசுகிற நீங்கள் ஆதவர்ஜினா தொகுதியில் போய் நில்லுங்க பார்ப்போம். சென்னைக்கு போங்களேன் பார்ப்போம். இவ்வளோ பேசுகிறீங்களாங்க, நீங்கள் சென்னைக்கு போங்களேன். அந்தாலும் இது கூப்பிட்றீங்க, தம்பியை கூப்பிடாதீங்க, அண்ணன் போங்க. அவங்களுக்கு தைரியம் இருக்கா? ஒரு தாய் தாப்பனுக்கு பிறந்திருந்தால் நல்ல ஆண்மகனாக இருந்தால் நீங்கள் அங்கே போங்களேன் பார்ப்போம். தேர்தல் கமிஷன் சரியில்லைங்க. எவன் தோற்றாலும் ஜெயித்தாலும் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் தப்பு. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ இறந்தால் இடைத்தேர்தல், ராஜினாமா பண்ணுனா பின்னாடி இருக்கிறவனுக்கு முதல் பரிசை கொடுத்துட்டு போகிறது மாதிரி பின்னாடி இருக்கிறவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் தெனாவட்டால் திமிரா எவனும் பேச மாட்டீங்கல்ல. திமுகவுக்கு போயாச்சு அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் காவாலித்தனமும் ரவுடித்தனமும் அதிகமாகிடுது. சட்டையை கிழிச்சிடும். பைத்தியங்களா நீங்கள்லாம்? தமிழ்நாட்டுக்காரன் பைத்தியமா, நீங்கள் பைத்தியமா? பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இல்லைறீங்க எல்லோரும். ஓவராக பேசுகிறீங்க. திமுககாரன் ஃபுல்லாக என்ன அவ்வளோ தில்லாலங்கடியா நீங்கள்? கொஞ்சம் மரியாதையாக பேசி பழகுங்க. ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. உங்களை எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ அதேமாதிரி ஆதவர்ஜினா, விஜய் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சின்ன பிள்ளை பேச்சை கேட்டு பேசுகிற, பெரிய பிள்ளை பேச்சை கேட்குற. ஏன் நீங்கள் ஏமாத்தலையா? 8000 ரூபா டோக்கன் கொடுக்கலையா? நீங்கள் வெள்ளி கொலுசுக்கு பதில் இரும்பு கொலுசை கொடுக்கலையா? தங்க நாணயம்னு சொல்லிட்டு பித்தளையை கொண்டு கொடுக்கலையா? நீங்கள் கோயம்புத்தூரில் உங்கள் செந்தில் பாலாஜி. தேவையில்லாத பேசாதீங்க. தமிழ் மக்களை பைத்தியக்காரனாக்காதீங்க. கேட்குற நாங்களும் மனுஷங்க தான், புரியுதா? உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிவிட்டு எலெக்ஷனை வச்சுட்டு ரிசைன்மெண்ட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அப்பப்போ ரிசைன்மெண்ட்டு போகிறதுக்கு எங்கள் காசு என்ன தெருவில் நடக்குன்னு நினச்சிட்ருக்கீங்களா? தேர்தல் கமிஷனுக்கு ஒரு ஆலோசனை என்னால் முடிஞ்சது. தயவுசெய்து இந்த மாதிரி ரிசைன்மெண்ட்டு போகிற குரூப்பெல்லாம் தூரத்துக்கு போட்டு 10 வருஷத்துக்கு தடை கொடுங்கங்க. இல்லைன்னா இவ்வளோ திமிராக பேச மாட்டாங்க. காசை கொடுத்து அடித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா? எங்கள் ஊரில் பாருங்கள், விளாத்தியில் எம்எல்ஏ எவ்வளோ காசை கொடுத்தான்னு சொல்லிட்டு 70 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிருக்காராங்க அந்த ஆள். இப்போ நன்றி சொல்கிறது கூட 200 ரூபா கொடுத்துருக்குறாங்க. கூட்டம் இருக்குது, வீடியோ இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? நிரூபிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பைத்தியக்கார மாதிரி எல்லோரும் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க மக்களை. கேட்குற நாங்கள் என்ன முட்டாப்பேலா? அறிவோடு பேசுங்க. அறிவு கட்டத்தனமாக தோத்துட்டோங்கிறக்கா அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காதிங்க. தமிழக மக்களே, இவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. நன்றி கட்ட இவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிக்கிட்டு, எம்பி ஆக்கிக்கிட்டு, கவுன்சிலர் ஆக்கிக்கிட்டு தேவையா நமக்கு? இவன் பேச்செல்லாம் கேட்கணுன்னு அவசியமாங்க. உணர்வோடு செயல்படுங்க தமிழக மக்களே. நன்றி, வணக்கம்.